Hello everyone, welcome to another video of Nathakekar Academy. இன்னைக்கு நம்ம வீடியோவில் MBA சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதில் வரனா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் அந்த யூனிட்டில் வரனா சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அது நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெங்த் ஆஃப் மெட்டீரியல் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ரெங்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கிற டாப்பிக்கில் வரனா போர்ஷன்ஸ் stresses and strains. முதல்ல வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரெயின் அது பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ்னா என்னது, ஸ்ட்ரெயின்னா என்னது? முதல்ல ஸ்ட்ரெஸ் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தனியாக இருக்குது, இந்த பென் இது தனியாக இருக்குதுன்னு பாருங்க. இங்கே எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகலை. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்காங்க, அது நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஆனால் இங்கே இது எந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நான் அப்ளை பண்ணல, இப்போ ஸ்ட்ரெஸ் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் நான் இது இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண டைப் பண்ணி பார்க்குது. ஐ எம் புல்லிங் திஸ். ஓகே, நவ் இது ஒரு டிஃபார்மபிள் மெட்டீரியலாக இருந்தால் இதுக்கு டிஃபார்மேஷன் ஆரம்பிக்கும். இந்த டிஃபார்மேஷன்னா அந்த நேக்கட் ஐல தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபார்மேஷன் ஆரம்பிக்கும். அது அந்த டிஃபார்மேஷன் உள்ளே இருக்கணும் அந்த மாலிக்யூல்ஸோட இல்லைன்னா ஆட்டம்ஸோட இன்டராட்டமிக் டிஸ்டன்சஸ் இன்டர்மோலிகுலர் டிஸ்டன்சஸ் அப்படிதான் அந்த டிஃபார்மேஷன் சொல்றது. அப்படி சின்ன டிஃபார்மேஷன் ஆரம்பிக்குதோ அந்த ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் எ ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் த அப்ளைட் ஃபோர்ஸ். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபோர்ஸ் சொல்ல முடியாது ஆஸ் பர் டைமென்ஷன்ஸ், அதுக்கு ப்ரெஷரோட டைமென்ஷன்ஸ் வரும். ஃபோர்ஸ் பர் ஏரியா. Stress is a phenomenon solidla. Stress is a phenomenon that is opposing the force that is trying to deform the body or applied load. Okay. Next on the strain. In the deformation oda quantitative measure than in the strain. Strain na evlo pull பண்ணும்போது in this example you cannot strain this pen. ana oru metallic wire எடுத்துட்டு sufficient force கொடுத்துட்டா அது extend ஆகும். And the difference in length by its original length and the quantity than the strain சொல்லுவாங்க. Normally speaking, and the strain is the extent of deformation. Okay. Next, in the force ரெண்டு தரமா கொடுத்துக்கலாம். ஒன்னு tensile force. நான் pull பண்ணிடுச்சுனா அது tensile force. Tension. The material is in tension. அப்படினா உள்ள டெவலப் ஆன ஸ்ட்ரெஸ்க்கு tensile stresses னு சொல்லுவாங்க. Okay. இனி நான் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன். நான் ஐ எம் புஷிங் திஸ் ஃப்ரம் டூ சைட்ஸ். இந்த மாதிரி ரெண்டு சைடு புஷ் பண்ணணும். ஒரு சைடு புஷ் பண்ணினா அது அப்படி போயிடும். ஆனால் ரெண்டு சைடு புஷிங், ரெண்டு சைடு புல்லிங். இங்கே இந்த எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் புஷிங் திஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் கம்ப்ரசிவ் லோட். ஐ எம் ட்ரைங் டு ஆர் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ட்ரைங் டு கம்ப்ரஸ் திஸ் பென் ஆர் கம்ப்ரஸ் திஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் கால்ட் கம்ப்ரசிவ் லோட். கம்ப்ரசிவ் லோட் கொடுத்துருச்சுன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ் டெவலப் ஆகும். அப்போ உங்களுக்கு ரெண்டு டைப் ஸ்ட்ரெஸஸ் இப்போ தெரியும், டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இது டென்சைல் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. இதை பாருங்க, அந்த மெட்டீரியல் யூ ஆர் புல்லிங் இட் ஃப்ரம் டூ சைட்ஸ். ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் வில் ட்ரை டு இலாங்கேட். நெக்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அது ரெண்டு இடத்துல இங்கே டெவலப் ஆன ஸ்ட்ரெஸ் தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ், இங்கே டெவலப் ஆன ஸ்ட்ரெஸ் தான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இங்கே கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரிங் பண்ணுவாங்க, அதுக்கு டெவலப் ஆன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ். இங்கே பாருங்க, இங்கே இதுதான் கிராஸ் செக்ஷன். கிராஸ் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் தான் அந்த ஃபோர்ஸஸ், அப்ளைட் ஃபோர்ஸஸ். இது நார்மல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. நார்மல் ஃபோர்ஸ், நார்மல்னா பெர்பெண்டிகுலர் மீனிங். cross section force is perpendicular, but in shear the force application or stress plane is parallel to the applied force. For example, இந்த பென் நான் இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இது என்னோட cross section. இந்த cross sectionல parallel ஒரு force கொடுத்தா this is called shear force. shearing அந்த மீனிங்கே இந்த மாதிரி parallel கொடுக்கணும் ஃபோர்ஸ். இங்கே பாருங்க, இதுதான the cross section.
ரெண்டு இடத்துக்கும் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. இங்க தான் அந்த ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பேரலல் இங்க தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸும் அந்த சர்ஃபஸும் பேரலல். அதனால வந்து இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. Next tensile stress we have already discussed. Tensile load கொடுத்தா tensile force கொடுத்தா அந்த resistive force developed in the material, அந்த resistive force per unit area. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. Stress is not a force. Stress வந்து force per area. Force per area நமக்கு தெரியும் pressure. அதனால pressureோட same unit and dimension தான், ஆனா force ஓடது இல்ல. So it is resisting force per unit area. Again compressive stress, just force ஓட டைரக்ஷன் மாறிடுச்சு, ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரசிவ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஷியர் ஸ்ட்ரெஸ் இங்கேயும் ஃபோர்ஸ் ஓட டைரக்ஷன் மாறிடுச்சு, ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஆயிடுச்சு. ஆனா ஏரியா வந்து நார்மல் ஏரியா இல்ல, அந்த பேரலல் ஏரியா. Tensile and compressive stresses act normal to the stress plate. Stress plate என்னன்னு பாத்துக்கலாம். Stress plate னா இப்போ இந்த டென்சைல் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது டென்சைல் லோட் போட்டா just imagine a section like this in the middle. இப்படி செக்ஷன் இருக்கு நினைச்சுக்கோங்க. அந்த செக்ஷன்ல தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த செக்ஷன் வந்து வெர்டிகலி இருக்காங்க, ஃபோர்ஸ் வந்து ஹொரிசான்டலி. so this is normal. so compressive and tensile force stress plane னா இதுதான். stress plane க்கு நார்மல் தான் இந்த tensile and compressive force. ஆனா shear force வந்து stress plane க்கு parallel இருக்கும். but shear stress acts parallel to the stress plane. இப்போ இந்த pen இங்க fix பண்ணிருக்காங்க. I am giving a shear force. so இந்த pen வந்து இப்படி deviate ஆகும், இப்படி ஒரு deformation வரும். deformation not deviation, deformation. இந்த objectல வந்து stress plane வந்து இந்த horizontally இருக்கும், forceம் horizontally தான். so it is called parallel stress plane. force is parallel to the stress plane. next அந்த stress ஓட யூனிட் உங்களுக்கு தெரியும். stress னா force per area. force க்கு யூனிட் நியூட்டன், ஏரியா க்கு யூனிட் மீட்டர் ஸ்கொயர். so it is newton per meter square. pressure ஓட சேம் யூனிட். ஆனா நியூட்டன் per meter square னு சொல்லுவாங்க, பாஸ்கல் னு சொல்லுவாங்க. பாஸ்கல் வந்து நியூட்டன் per meter square ஓட one word. இல்லனா the newton per meter square is equal to pascal. ரெண்டு எழுதினாலும் ப்ராப்ளம் இல்ல, ரெண்டும் கரெக்ட் தான். இப்போ ஒரு क्वेश्चन வந்து what is the unit of stress? ஆப்ஷன்ஸ் வந்து நியூட்டன் A newton per meter square, B pascal, C newton and D both A and B. அந்த क्वेश्चन திடீர்னு பார்த்துட்டு ஆப்ஷன் A பார்த்து அப்படியே A மார்க் பண்ணினா தப்பாயிடும். B யும் கரெக்ட் தான், பாஸ்கல் as well as newton per meter square. இந்த கேஸ்ல D ஆப்ஷன் தான் உங்களுக்கு மார்க் பண்ணணும். எல்லா ஆப்ஷனும் நல்லா பார்க்கணும், அதுக்கு அப்புறம் தான் மார்க் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரிக்கி क्वेश्चंस நிறைய இருக்கு. இந்த பாஸ்கலுக்கு வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் மெகா பாஸ்கல், ஜிகா பாஸ்கல், உங்களுக்கு சொன்ன மாதிரி கிலோகிராம் எல்லாம் சொன்ன மாதிரி ஹையர் யூனிட்ஸ். மெகா எப்போதுமே மெகா பாஸ்கலா இருக்கட்டும், மெகா எந்த யூனிட்டுக்கும் மெகா ப்ரிஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னா 10⁶ தான் இருக்கும். அந்த மாதிரி லேர்ன் பண்ணிடுவோம். மெகானா 10⁶, ஜிகானா 10⁹, கிலோ 10�3. 1000 கிராம் தானே ஒரு கிலோகிராம், 10�3 கிராம். இப்போ 10�3க்கு பதிலாக கொடுக்கணும் தான் கிலோ, ஹையர் யூனிட்ஸ். சில வாட்டி இந்த நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டர் ஸ்கொயர்லும் கூட கொடுத்துக்கலாம். எப்படினாலும் பரவாயில்ல, இதுவும் ஏரியா யூனிட் தானே, மில்லிமீட்டர் இன்டு மில்லிமீட்டர், மில்லிமீட்டர் ஸ்கொயர். this newton per millimeter square is equal to megapascal. அது உங்க வந்து நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயருக்கு அதோட மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும் சேம் யூனிட் as megapascal. நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயரும் மெகாபாஸ்கலும் சேம் தான். next dimensional formula of stress. dimensional formula of stress எப்படி ஜஸ்ட் ஒரு வாட்டி பாத்துங்க எப்படி இந்த dimensional formula எழுதுவாங்க.
உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் equal to force by area. Force is nothing but mass into acceleration by area. Mass oda dimension வந்து m, acceleration meter per second square தான், so L t raised to minus 2, then by area, area is nothing but distance into distance, so length into length, L square, which is equal to, the L cancel out, m L raised to minus 1 t raised to minus 2. இது நீங்க பை ஹார்ட் மெமரைஸ் பண்ணலாம் பரவாயில்ல, கன்ஃபியூஸ் ஆனா இந்த மாதிரி டிரைவ் பண்ணி பார்க்கணும். இந்த டெரிவேஷன் வந்து ஒரு 10 செகண்ட்லேயே முடிக்கணும், அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எல்லாரும் இந்த மாதிரி மெமரைஸ் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி ஈஸியானது இந்த மாதிரி டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் கூட ஞாபகம் வச்சுக்கோ எப்படி டிரைவ் பண்ணுவாங்கன்னு. நெக்ஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கப்புறம் சிக்மா, சிக்மா தான் போட போறேன் சிம்பிள். நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள் வந்து சிக்மா, ஸ்ட்ரெயினோட சிம்பிள் வந்து இ, திஸ் இ. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டோ. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா இருக்காது, இந்த மாதிரி சிக்மா இ டோ அப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் அது என்ன ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெயின் ஷியரா அப்படி தெரியணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின், முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிஃபார்மேஷனோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ பார்க்கறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெயின் ஒரு ஃபேக்டர் இருக்காங்க. இங்க ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த். மெமரைஸ் தட். அந்த லெங்த்தில் வரன சேஞ்ச் ஆர் இலாங்கேஷன் பை ஒரிஜினலி ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த லெங்த், அன்டிஃபார்ம்டு லெங்த், அதான் அந்த ஒரிஜினல் லெங்த் சொல்றது. டெல்டா எல் பை எல், அதான் ஸ்ட்ரெயின். Strain is as a measure of deformation of the material. அது வந்து ஒரு டிஃபார்மேஷனோட ஒரு மெஷர் அண்ட் நான் டைமென்ஷனல் குவான்டிட்டி. அதுக்கு டைமென்ஷன் இல்லை. ஏன் டைமென்ஷன் இல்லை? டெல்டா எல் அதோட டைமென்ஷன் அது லெங்த், லெங்த்தோட டைமென்ஷன் எல், டினாமினேட்டரும் லெங்த் தான். அதனால ரெண்டு லெங்த்தும் கேன்சல் ஆகிட்டு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஸ்ட்ரெயின் வந்து டைமென்ஷன் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ml raised to minus 1 t raised to minus 2 சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைமென்ஷன் இல்லை, டைமென்ஷன் ஃபார்முலா இல்லை, டைமென்ஷன் லெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ்ல வரனா ஸ்ட்ரெயின் தான், இது ஷியர் ஸ்ட்ரெயின். டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஷியரா இருந்தா இங்க வந்து ஷியர் ஸ்ட்ரெயின். ஆனா ஈக்குவேஷன்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னா இந்த டிஃபார்ம், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா முன்னாடி இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ல வந்து ஈஸியா இலாங்கேஷன்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து இலாங்கேஷன் ஒரு ஃபேக்டர் இல்லை, இல்லைன்னா கம்ப்ரஷன் ஒரு ஃபேக்டர் இல்லை. இங்க வந்து டிஃபார்மேஷன் தான், ஆங்குலார் டிஃபார்மேஷன். இந்த ஃபிகர் பார்த்தா தெரியும். இது இந்த பென்னு ஞாபகம் வச்சுடுங்க, இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபோர்ஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த மெட்டீரியல் வந்து இப்படி டிஃபார்ம் ஆயிடுச்சு. முன்னாடி ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்தேன், இப்போ வந்து ஒரு பேரலோகிராம் ஷேப்புக்கு போயிடுச்சு. அப்படி போகும்போது இந்த தீட்டா தான் இந்த டிஃபார்மேஷன். ஓகே, இந்த தீட்டா தான் இந்த டிஃபார்மேஷன். அதனால எல் வந்து அதோட ஹைட், டிஃபார்மேஷன் ஆனா அந்த மெட்டீரியலோட இனிஷியல் ஹைட் வந்து எல் இருந்து, அப்படின்னா எக்ஸ் பை எல் தான் சேஞ்ச் பை ஒரிஜினல். கான்செப்ட் எல்லாம் சேம் தான், ஆனா இங்க வந்து சேஞ்ச் இந்த சேஞ்ச் தான், ஆங்குலார் சேஞ்ச்ல இருக்கற டிஸ்டன்ஸ். x by l is the shear strain. பாருங்க, அதே மாதிரி இந்த x by l இந்த triangle எடுத்தா x by l opposite by adjacent. This is hypotenuse, opposite, adjacent compared with this angle with reference to this angle theta. அப்படினா opposite by adjacent. What is that? Tan theta. So shear strain is nothing but tan theta. அது வந்து tan theta, theta small ஆனா tan theta approximately equal to theta. இந்த shear strain அந்த ப்ராப்ளம்ஸ்ல வந்து theta ரொம்ப கம்மியா இருக்கும்.
സിറ്റുവേഷൻസിൽ ഷിയർ സ്ട്രെയിൻ ரொம்ப കമ്മിயாக இருக்கும். அதனால அந்த കേസസിൽ tan theta can be approximately given as theta itself. Next வந்து Hooke's law ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனலோ. இந்த stress by strain equal to a constant. This is called Hooke's law. Stress increase ஆனா strain increase ஆகும். Stress கம்மி ஆயிடுச்சுன்னா strain கம்மியாகும். இந்த ரேஷியோ வரும்போது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி ரேஷியோ வரும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்படின்னா இப்போ A by B equal to a constant K. K is a constant. Just say இது கான்ஸ்டன்டா இருக்கணும்னா A இன்க்ரீஸ் ஆனா B இன்க்ரீஸ் ஆகணும். A கம்மி ஆயிடுச்சுன்னா B கம்மி ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன். K வந்து 1 நான் நினைச்சிருக்கோம் 1. A வந்து 2 இருந்தேன். B வந்து again 2. நான் வந்து A இன்க்ரீஸ் பண்ண போறேன். A வந்து நான் 5 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அப்ப அந்த K கான்ஸ்டன்ட் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. K கான்ஸ்டன்டா வர்றதுக்கு B யும் 5 தான் வந்தாகணும். அதனால A இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா B யும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப A by B என்ற ரிலேஷன்ல ஒரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் AB equal to a constant K. இங்க வந்து A இன்க்ரீஸ் ஆயிடுச்சா B கம்மியாகும். And vice versa also. A கம்மி ஆயிடுச்சுன்னா B இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா A டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு B இன்க்ரீஸ் ஆகணும். vice versa also. அது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த சேம் டெக்னிக் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. Stress by strain equal to a constant. Stress by strain equal to a constant or stress is proportional to strain. Stress increase ஆனா strain increase ஆகும். உங்க அந்த நார்மல் இந்த பிராக்டிகல்லே யூஸ் எடுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் அவ்வளவு ஸ்ட்ரெயின் வரும். எவ்வளவு அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்கும் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் அவ்வளவு ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். கம்மி ஆயிடுச்சுன்னா கம்மியாயிடும். அதுதான் Hooke's law சொல்றாங்க. Stress by strain equal to a constant. இனி வந்து modulus of elasticity. This constant is called modulus of elasticity. Stress by strain அதோட கான்ஸ்டன்ட் ஓட பேர் தான் the modulus of elasticity. அது வந்து 3 டைப்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஆல்ரெடி நார்மல் ஸ்ட்ரெஸ் சொல்லியாச்சு. இந்த cross sectional ஏரியாக்கு நார்மலா ஃபோர்ஸ் அப்ளை ஆயிடுச்சுன்னா அது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஷியரும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வோலிமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபேக்டர் கூட இருக்கு. வோலிமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்பியர் பால் ஒரு ஃபுட்பால் எடுத்து யூ ஆர் இமர்சிங் இட் இன் வாட்டர். தண்ணீர் இமர்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரியும் தண்ணீர் வந்து நார்மலி ஏர்ல இருக்கிற மாதிரி இல்லை, தண்ணிக்குள்ள கொஞ்சம் அதிகம் ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து 360 மீன்ஸ் 3 டைமென்ஷனலி அந்த பாலை கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் தான் வோலிமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹைட்ரோலிக் ஸ்ட்ரெஸ். அந்த பேரே வந்து ஹைட்ரோலிக் ஸ்ட்ரெஸ், ஃப்ளூயிட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ். அது மூணாமது. அப்போ 3 டைப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. நார்மல், ஷியர், வோலிமெட்ரிக். இந்த நார்மலுக்கு தான் நார்மலோட ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கு பேரு யங்ஸ் மாடுலஸ் ஒரு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஷியர்ல வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் அதுவும் ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கு பேரு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. நெக்ஸ்ட் வந்து வோலிமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வோலிமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இந்த வோலிமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷரை சொல்லிடலாம். அதனால P பை வோலிமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து டீடைலா பார்த்துக்கலாம், ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் இந்த இலாஸ்டிசிட்டியோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். அங்கே வந்து பல்க் மோட்ல சொல்லுவாங்க. பல்க்னா வால்யூம், லார்ஜர் வால்யூம் அந்த மாதிரி ஒரு மீனிங் தானே. அதனால 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, யங்ஸ், ரிஜிடிட்டி அண்ட் பல்க். அதே மாதிரி பாய்சான்ஸ் ரேஷியோ എന്നൊരു ஃபேக்டர் கூட இருக்காங்க. பாய்சான்ஸ் ரேஷியோனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது you are subjecting this material to tensile forces, so tensile stresses are going to develop. இங்க வந்து பார்த்தா length increase ஆகும் சொன்னேன்.
ஸ்ட்ரெயின் இருக்கும் சொன்னேன். ஸ்ட்ரெயின் இருக்கணும் அதே மாதிரி இந்த லாங்கிடியூடல் டைரக்ஷன்ல ஸ்ட்ரெயின் இருக்கன மாதிரி லேட்டரல் டைரக்ஷன்ல ஒரு டிக்ரிமெண்ட் இருக்கு cross sectional ஏரியால. அந்த டிக்ரிமெண்ட் பை இந்த லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் தான் பாய்சான்ஸ் ரேஷியோ. லேட்டரல் ஸ்ட்ரெயின், லேட்டரல் என்னது மேலேன்னு, லாங்கிடியூடல்னா லாஞ்ச் லெங்த், லெங்த் வைஸ், லேட்டரல்னா அதோட ஆப்போசிட் நார்மல் சைடு, lateral longitudinal. So Poisson's ratio is nothing but lateral strain by longitudinal strain. That is called Poisson's ratio. Engineering materials வந்து 0.25 to 0.33 இருக்கும் இந்த Poisson's ratio ஓட வேல்யூ. அது வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸோட உங்களுக்கு மெமரைஸ் பண்ணணும். அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இது வந்து இன்ஜினியரிங் சைடில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வச்சு தான் அந்த மெட்டீரியல்ஸோட டிசைன் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிசைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் until the proportionality limit. நான் ஒரு டேர்ம் கூட ஆட் பண்ண போறேன். ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் until the proportionality limit. இதுதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். இது வரைக்கும் தான் ஹுக்ஸ் லா வேலிட். ஜஸ்ட் அந்த கர்வ் பாருங்க, ஸ்ட்ரெஸ் வந்து y axis, strain வந்து x axis, curve is going like this, like the top of an elephant. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து எலிஃபண்டோட இந்த ஆளுகள் உட்கார்ந்த இடம், இது வந்து ஹெட், இது வந்து ட்ரங்க், அந்த மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் லைக் a top of an elephant. இங்க வந்து இந்த 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்னா ஹுக்ஸ் லா எது வரைக்கும் வேலிட், ப்ரொபோர்ஷன் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், அந்த ப்ரொபோர்ஷன் வந்து வேலிட் ஆர்க்கான ஏரியா, அதுதான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இலாஸ்டிக் லிமிட். இலாஸ்டிசிட்டினா என்னது, அந்த டிஃபார்மேஷன் திருப்பி அந்த ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு முடியுமா, அந்த எபிலிட்டி தான் இலாஸ்டிசிட்டி. அப்போ அந்த இலாஸ்டிக் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த ஃபோர்ஸஸ் ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த ஷேப் திருப்பி ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துடும், அதுதான் இந்த இலாஸ்டிக் லிமிட். நெக்ஸ்ட் வந்து ஈல்டு பாயிண்ட்ஸ். ரெண்டு ஈல்டு பாயிண்ட்ஸ் இருக்காங்க, அப்பர் அண்ட் லோவர். ஈல்டுனா என்னது, ஈல்டுனா சரண்டரிங். நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கு அந்த மெட்டீரியல் சரண்டர் ஆயிடுச்சு, மீன்ஸ் yielding, deformation, plastic deformation or permanent deformation going to start. அதுதான் yielding. அது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருந்த, அதுக்கப்புறம் சரண்டர் ஆயிடுச்சு மெட்டீரியல், அதுதான் இந்த yield point. yielding ஆரம்பிச்சாச்சு. upper yield point and lower yield point. next ultimate strength. அந்த மெட்டீரியலுக்கு இருக்குன்னா அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் இன் த மெட்டீரியல், அதுதான் இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்னா இங்க ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, திஸ் இஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். யூ கேன் ஆல்சோ சே அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ண மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்ட்ரெஸ் தான் இந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாயிடுச்சு, ஆனால் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அது இலோங்கேட் ஆயிட்டு பிரேக் ஆயிடும். திஸ் இஸ் ஃப்ராக்சர் பாயிண்ட். மெட்டீரியல் பிரேக் ஆயிடுச்சு. நவ் இட் இஸ் நோ மோர் தி ஒரிஜினல் திங். நவ் இட் ஹஸ் காட் ஃபெயில்டு. ஓகே, இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும் ஃப்ராக்சர் பாயிண்ட்டும், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், மீன்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தா அந்த மெட்டீரியலுக்கு டக்டைல் மெட்டீரியல் சொல்லுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. அல்டிமேட் ஸ்ட்ரென்த், மேக்ஸிமம் பாசிபிள் ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயின் வந்துடுச்சு, மீன்ஸ் drawing, you are drawing the wire, you are applying maximum permissible stress or force, it is going, you are getting that deformation or it is அந்த drawing ability இருக்கு, wire drawing ability. ஆனா
ஜஸ்ட் ஆப்போசிட். இந்த ஃப்ராக்சர் பாயிண்ட் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பக்கத்தில் இருந்தா அந்த மெட்டீரியல் வந்து பிரிட்டில் மெட்டீரியல், ஸ்ட்ரெயின் இருக்காது, திடீர்னு உடஞ்சிடும். கிளாஸ் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் மொமெண்ட்ல உடஞ்சிடும். பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் இருந்தா பிரிட்டில் மெட்டீரியல், டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா டக்டைல் மெட்டீரியல். கிராஃப் பார்த்துட்டு இது பிரிட்டில் மெட்டீரியலோட கிராஃபா டக்டைல் மெட்டீரியலோட கிராஃபான்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது வச்சு வேற ஒன்றும் தேவையில்லை, இந்த பாயிண்ட்ஸோட ப்ராக்சிமிட்டி மட்டும் பார்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். யங்ஸ் மாடுலஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸுக்கு எவ்வளோ கிராஃப் டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் இருக்கும். அது மெட்டீரியல் ஷேர் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இலாஸ்டிக் மாடுலஸ், 3 டைப்ஸ் ஆஃப் இலாஸ்டிக் மாடுலஸ். இலாஸ்டிக் மாடுலஸ் என்னது? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் தான் இலாஸ்டிக் மாடுலஸ், இலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து யங்ஸ் மாடுலஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ் பை நார்மல் ஸ்ட்ரெயின். முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த். நெக்ஸ்ட் வந்து ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, மீன்ஸ் தட் ஷியரிங் ஃபோர்ஸ். 3 டைப் ஃபோர்ஸ் தான் இருக்கு, நார்மல், ஷியர், வோலிமெட்ரிக். நெக்ஸ்ட் வந்து ஷியர். ஷியர்ல வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. திஸ் ஏரியா இஸ் parallel area. Here area is normal area. So by shear strain, and the equation already discussed பண்ணியாச்சு, delta x by L or tan theta. Next on the bulk modulus or volumetric stress. Volumetric stress means force by area, that is pressure itself, by delta V by V, change in volume by volume. இங்க வந்து volume compress ஆகும், அதனால ஒரு நெகட்டிவ் சைன் கொடுத்துப்பாங்க. வேற மீனிங் ஒன்றும் இல்லை அதுக்கு. நெகட்டிவ் சைன் கொடுத்தது இந்த கே வந்து பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கு இங்க ஒரு நெகட்டிவ் அதிகமாக கொடுத்துருக்கு. அப்போ அந்த டெல்டா வி எப்போதுமே அண்டர்ஸ்டுட் நெகட்டிவ். என்னாச்சுன்னா அந்த ப்ரெஷர் வரும்போது இது ஸ்ட்ரிங் ஆகிட்டே இருக்கும், அதனால இங்க ஒரு நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதான் அந்த ஷியர்ஸ், சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ், வோல்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ், இதோட மெயின் பேசிக் டாபிக்ஸ். ஓகே, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுடுக்கும்னு நினைக்கிறேன். எனிவே அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ.